அனைவருக்கும் வணக்கம். எனது குலதெய்வமான அவசூர் எல்லையம்மன் இளநாவலூர் பாலசுப்ரமணிய சுவாமியை வணங்கி, எனது தாய் தந்தையரை வணங்கி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விதி, மதி, கதின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. விதின்னா லக்னம், மதினா சந்திரன், கதின்னா சூரியன். ஸோ நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் அப்படி எப்படின்னா, விதி பேஸ் பண்ணி இருக்குது ஆக்சுவலா. நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நம்ம ராசியும் நட்சத்திரமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா லக்னம் பத்தி யாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இல்ல ஜோதிடர்கள் மட்டும் தான் லக்னத்த பேஸ் பண்ணி பலன்கள் சொல்லுவாங்களே பப்ளிக் வந்து மேக்ஸிமம் லக்னத்த பத்தி ஒரு முக்கியத்துவமே, ஒரு அவேர்னஸோ கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 2 1/2 நாள் ஒரு ராசியில இருக்கும். பட் ஆனா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசிய வந்து கடந்து போயிட்டே இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து மாசி மாசம்ன்றபோது கும்பத்துல சூரியன் இருப்பாரு ஆக்சுவலா. கும்பத்துல தான் சூரியன் இருப்பாரு. அவர் வந்து சூரிய உதயாழி நாழிகையிலேருந்து 2 மணி நேரம் வந்து கும்பத்துல இருப்பாரு. அதே வந்து அடுத்த 2 மணி நேரம் வந்து மீனத்துக்கு போயிடுவாரு. ஸோ இப்போ வந்து மாசி மாசி மாசம் கடைசியில இருக்கும் ஒரு 30 28 அந்த மாதிரி தேதியில இருக்கும்போது, ஆ சூரியன் வந்து அந்த கும்பத்துல கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. அதாவது கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேத்த மாரி கால்குலேட் ஆகும். 1ஆம் தேதின்னா போது கண்டிப்பா 2 மணி நேரம் இருப்பாரு. சான்ஸ் இருக்குது. இதே ஒரு மாசி 28ன்னும் போது அங்க ஒரு கிட்டத்தட்ட கும்பராசியில ஒரு 1/2 அன் ஹவர் தான் அந்த லக்னம் நிக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய பிறப்பின் ரகசியத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம் அப்படின்றது இருக்கு இல்லையா? மேஷ லக்னம் அப்படின்றது நான் சைட்ல ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். மேஷ லக்னத்துக்கு வந்து லான்னு போட்டிருக்கும். அதாவது இல்லன்னா 2 கோடு போட்டிருக்கும் ஆக்சுவலா. இதுதான் நம்மளுடைய லக்னம் அப்படின்றது. ஸோ இந்த மேஷ லக்னம் அப்படின்றது எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னா, ஆ தன்னுக்கான முன்னுரிமையை அதிகமா எடுத்துக்கணும். அதுதான் அதுதான் இந்த பிறப்பினுடைய ரகசியமே ஆக்சுவலா. இவங்க வந்து தன்னை சுத்தி ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு, அதுல வந்து ஒரு செல்ஃபிஷாவே இருக்கணும். அடுத்த ரவுண்ட்ல தான் வந்து கணவனோ, மனைவியோ, குழந்தைகளோ வந்து வருவாங்க. இவங்க தன்னுடைய ஹெல்த், ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். புரியுதுங்களா? ஆ ஃபிட்னஸ் கண்டிப்பா மேஷ லக்னக்காரங்க கண்டிப்பா ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க, உடம்பு. ஒரு ஆரோக்கியமா சாப்பிடணும். ஒரு நல்ல விஷயங்கள வந்து சொன்னோம்னா எடுத்துப்பாங்க டக்குன்னு மேஷ லக்னக்காரங்க ஆக்சுவலா. ஆ மேக்ஸிமம் அவங்களோட தேவைகள் தான் மேக்ஸிமம் முன்னிருக்கும் அவங்கள பொறுத்தவரைக்கும். அவங்கள பத்தி தான் கேர் எடுத்துப்பாங்க. நல்ல சாப்பாடு, ஓகேங்களா? ஒரு ஜிம்முக்கு போணும். அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆக்சுவலா. அதே மாரி நல்லா ட்ரெஸ் பண்ணணும். எல்லாத்துலயுமே முதன்மையா இருக்கணுன்ற ஒரு மனப்பான்மை அப்படின்றது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலா. ஆ அதே மாரி மேஷ லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஆ செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமாவுது. அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துல உச்சமாவுது. ஸோ அப்படி இருக்கும்போது, செவ்வாய் வந்து உச்சமாகக்கூடிய 10ஆம் இடத்த நோக்கி தான் மேஷ லக்னக்காரங்க ஓடிட்டு இருக்கும் ஆக்சுவலா. எப்படின்னா, அ வேலை, வேலை, வேலைன்னு ஓடணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாவுறது. ஸோ இவங்க வந்து அப்போ நீச்சமாவுற இடத்துக்கு போகக்கூடாது அவங்க. ஆக்சுவலா. எப்படின்னா, இப்போ வீட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்பா, அம்மாவோடைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மேஷ லக்னக்காரங்க. வேலை, வேலைன்னு ஓடணும். இதுதான் அவங்களுடைய கர்மா. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு லக்னத்திற்கு அ அந்த லக்னாதிபதி உச்சமாகக்கூடிய இடத்த நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். நீச்சமா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நீங்க போகக்கூடாது. அந்த கர்மாவ நீங்க வந்து அ ரெட்யூஸ் பண்ணணும்னா, லக்னாதிபதி உச்சமாகக்கூடிய விஷயத்த நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் வந்து காலபுருஷனுக்கு 2வது ராசியா ரிஷப ராசி வரும். அ அப்போ ரிஷப ராசியில வந்து லக்னமா வந்து லான்னு போட்டிருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா, அ உணவு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாரி இவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் டேஸ்ட்டா இருக்கணும்னு விரும்புவாங்க. அ இவங்களோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும். எப்ப பார்த்தாலும். ஏன்னா அது வந்து ரிஷபராசின்றது வீடு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இல்லையா? குடும்ப வீடு இல்லையா அது? ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் வீடு கட்டணும். எப்பவுமே எய்ம் வந்து அதுதான் அத நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. அட்லீஸ்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாவது நான் ஒரு மனைய வாங்கி வைக்கணும். அப்படின்ற அந்த ஒரு எய்ம் இருக்கும் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள. வீடு கட்டணும். ஸோ அந்த லைஃப் ஃபுல்லாவே அந்த அச்சீவ்மென்ட் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா.
எப்படியாவது கடன் வாங்கியாவது வீடு கட்டிடணும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதே மாதிரி சகோதரர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சகோதரர் கூட பிறந்தவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க மேக்ஸிமம் வந்து வீடு கட்டிட்டா கூட அந்த வீட்டில் எதனா ஒரு ஆல்ட்ரேஷன், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எதனா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிஷப லக்னக்காரங்க ஆக்சுவலாக. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதே மாதிரி குடும்பத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. இதெல்லாமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு உடைய இயல்பு ஆக்சுவலாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. காலப்புருஷனுக்கு 3ஆம் வீடு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நல்லாவே வரும். இவங்களை பார்த்தீங்கன்னா பீச்சு, பார்க்கு, ஹோட்டல் அந்த மாதிரி ஜாலியாக சுற்றணும். ஸோ பெருசாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னக்காரங்க. அதுதான் அவங்களுடைய கர்மா. ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் வந்து சூப்பராக வந்து பண்ணக்கூடியது வந்து மிதுன லக்னம் தான் என்ன கேட்டால். மார்க்கெட்டிங் நல்லா அருமையாக வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களை கொஞ்சம் புகழ்ந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் அவங்க அடிபணிஞ்சிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், சொந்த தொழிலில் வந்து ஈடுபடக்கூடாது. என்னன்னா இங்கே வந்து பாதகாதிபதி 7ஆம் அதிபதியே 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரதுனால மிதுன லக்னக்காரங்க சொந்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிற்பாடு மனைவி வந்த பிற்பாடு ஒரு ஏற்றங்கள் அப்படின்றது அமையும். அடுத்ததாக கடக லக்னம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இது வந்து அதிபதியாக வந்து சந்திரன் தான் வருவார். இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து எமோஷன். ஸோ இவங்க வந்து எமோஷனல் அட்டாச்சாக இருக்கிறவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கடக லக்னக்காரங்க வீட்டில் இருக்கணும், வீட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் வெளியே எங்கேயும் சுற்ற மாட்டாங்க இந்த கடக லக்னக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தன்னுடைய சகோதரிகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய லக்னம் வந்து கடக லக்னம் ஆக்சுவலாக. தனக்கு பிறந்த குழந்தைய விட தம்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த கடக லக்னக்காரங்க ஆக்சுவலாக. ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்பா அம்மாவோட இருக்கணும். அவங்களுக்கு இதுதான் கர்மா ஆக்சுவலாக, வேற ஒன்றும் இல்லை. இதை நோக்கி தான் அவங்க குடும்பத்தை நோக்கி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போவாங்க ஆக்சுவலாக. அடுத்ததான் சிம்ம லக்னம். இவங்க எப்பவுமே புகழுக்க வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து இந்த புகழ் மறைமுகமாக வந்து பின்னாடி வேலை செய்யக்கூடிய அந்த பாட்டுக்கு எழுதுவாங்க இல்லையா, கவிஞருக்கு பாட்டு எழுதுவாங்க. அந்த பாட்டை வாயசைச்சு ஹீரோக்கெல்லாம் வந்து பேர் வாங்கிடுவாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பின்னாடி அவ்வளோ யோசித்து அந்த அருமையாக கவிதை எழுதியிருப்பாங்க, அவ்வளோ பாடல்கள் எழுதியிருப்பாங்க பாடலாசிரியர்கள். ஆனால் அவங்களுடைய விஷயம் வந்து வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த பிறவியில் வந்து சிம்ம லக்னமாக பிறகு என்னடா இது நம்ம இது மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால அடுத்த வாட்டியாவது நம்ம லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்றது விரும்பி இந்த சிம்ம லக்னத்தில் வந்து பிறப்பாங்க ஆக்சுவலாக. இந்த சிம்ம லக்னத்தில் பிறகுறவங்க பார்த்தீங்கன்னா புகழ் ஃபோட்டோ கேமரா வந்து வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து போஸ்ட் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்க தான். ஓகேங்களா? எப்பவுமே லைம் லைட்டில் இருக்கணும்னு விரும்புவாங்க மேக்ஸிமம். நிறைய பேரோட ஆக்டர்ஸ் வந்து சிம்ம லக்னமாக இருப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அது வந்து அது புகழ் அப்படின்ற அதை நோக்கி ஓடுவாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பாப்புலாரிட்டி புகழ் கொடுக்கக்கூடியது சூரியன் தான் ஆக்சுவலாக. ஸோ 5ஆம் இடம் சிம்ம லக்னக்காரங்களா அப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, எப்பவுமே வந்து கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கணும், தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப லைம் லைட்லேயே இருக்கணும்னு விரும்புவாங்க சிம்ம லக்னக்காரங்க பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கன்னி லக்னம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட பாரத்தை ரொம்ப சுமக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்துகிறவங்க வந்து கன்னி லக்னக்காரங்க தான். அதாவது படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தோட பாரத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஜிக் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பாங்க அவங்க. லாஜிக்கல்னால் எதையுமே கண்டபடி ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. ஏதாவது நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் ஒரு அஸ்ட்ராலஜி கூடனா அது லாஜிக் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா கடக லக்னக்காரங்க அதை ஏற்றுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்னா துலா லக்னத்தை பற்றி நம்ம பேசுவோம். துலா லக்னம் அப்படியே ஆப்போசிட்டு மேஷ லக்னம். அதாவது ஒரு பாவம் வந்து 7ஆம் பாவத்தில் நீட்சி அடையும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்க எப்படி தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ துலா லக்னக்காரங்க அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக.
இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள சண்டை போட்டுக்கிட்டா இவங்க போய் சமாதானப்படுத்துறது, இவங்களுக்கு தனக்கான முன்னுரிமையை எடுத்துக்க கூடாது. மேக்சிமம் துலா லக்னக்காரங்க பார்த்தீங்க. இப்படி இருந்தால் தான் துலா லக்னம் ஆக்சுவலா. நான் சொன்ன மேஷத்தில் சொன்ன அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து இருப்பாங்க ஆக்சுவலா. ஆனால் வந்து துலா லக்னக்காரங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் ஆக்சுவலா. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. கோச்சிக்கூடாது விருச்சக லக்னக்காரங்கெல்லாம். என்ன காரணம்னா இது வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது தனக்கு வந்து ஒரு தலைவலி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஏன் நம்மளுக்கு தலைவலி வந்துச்சுன்ட்டு அந்த ஒரு வாரத்தில் தலைவலி கூட ஓடி போயிடும். ஆனால் இவங்க அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனாலயா, இல்லை வந்து முந்தானத்து எதனா நைட்டு எதனா கூலிங்காக எதனா சாப்பிட்டதுனாலயா, ஏதாவது விஷயங்கள் எதனால இது தலைவலி வந்துச்சுன்ட்டு தலைவலி வந்து ஓடியே போயிடும். ஆனால் இதை பற்றியான ஆராய்ச்சிகள் அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதையுமே டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க தான் விருச்சக லக்னக்காரங்க ஆக்சுவலாக. அடுத்தது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு லக்னத்தை பற்றி பேசுவோம். தனுசு லக்னக்காரங்க பயங்கர ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. மதம் சார்ந்த ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணுவாங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே இதெல்லாமே விரும்புவாங்க தனுசு லக்னக்காரங்க. இவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் விருச்சக லக்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும், தனுசு லக்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் தனுசு லக்னம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க அதை நோக்கி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. அடுத்ததான் மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஹியூஜ் கம்யூனிகேஷன். அவங்க தான் வந்து மகர லக்னக்காரர் தான் வந்து மேக்சிமம் அவங்க மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து போகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டிலே மேக்சிமம் தங்க மாட்டாங்க மகர லக்னக்காரர். வெளியில தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வீட்டில் கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே கடக லக்னத்துக்கு ஆப்போசிட்டுங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி வெளியே ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு புரோகிதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர லக்னத்துக்கு பிறந்த புரோகிதர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த புரோகிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய கான்டெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அவர் தான் வந்து மற்றவங்க இடத்துக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறது, இல்லை ரேட் நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே அந்த மகர லக்னத்தில் பிறந்த அந்த அந்த பர்சன் தான் பார்த்துப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் அதிகம், அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக்சுவலாக. அவங்க வீட்டில் தங்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். மேக்ஸிமம் வெளியே சுற்றிட்டே இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக கும்ப லக்னம். இங்கே சிம்ம லக்னத்துக்கு ஆப்போசிட். போன ஜென்மத்தில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புகழோட வெளிச்சத்தில் இருந்தவங்க ஆக்சுவலாக. அதில் என்னடா புகழ் வந்து என்னடா யூஸு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேக் எண்டில் ஒர்க் பண்ணலாம்ப்பா, எது வந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எதுவும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் வந்து நான் பேக் எண்டில் தான் உட்காந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க தான் கும்ப லக்னத்தில் பிறப்பாங்க ஆக்சுவலாக. இதில் தான் சொல்கிறது நான் கதை ஆசிரியர்களாக இருக்கலாம், பாடல் ஆசிரியர்களாக இருக்கலாம். இவங்களாம் வந்து கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து வரவே மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய அறிவு கூர்மைகள் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுடைய லைம் லைட்டுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கும்ப லக்னக்காரங்களுடைய இயல்பு ஆக்சுவலாக. இவங்க வந்து கேமரா ஃப்ரண்ட்டுக்கே வரமாட்டாங்க, பின்னாடி நின்று இருப்பாங்க ஆக்சுவலாக கும்ப லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே கன்னி லக்னத்துக்கு ஆப்போசிட். கன்னி லக்னம் வந்து எப்படி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி இல்லாத நுனிப்புல் மேயறவங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து பெருசாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, எல்லாத்தையுமே பெருசாக வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்க. இதுதான் மீன லக்னம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம்.